வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்க முடியாது என்று அனைத்து ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர்கள் சங்கத்தினர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் இவ்வாறு கூறுவதற்கு என்ன காரணம்? பூங்குழலி, சென்னையை பொறுத்தவரையில் சென்னை மாநகருக்குள் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதன் காரணமாக பேருந்து, அதாவது தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளை கிளாம்பாக்கம், அதாவது தாம்பரத்தை அடுத்த கிளாம்பாக்கம் பகுதியிலிருந்து இயக்குவதற்காக பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. அங்கிருந்து தற்பொழுது தென் மாவட்டங்களில் செல்லும் ACTC பேருந்துகள் அங்கிருந்து இயக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று மாநகர பேருந்துகளும் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு சென்று வருகிறது. இந்த சூழலில் தான் அடுத்த கட்டமாக ஆம்னி பேருந்துகள் இன்று முதல், அதாவது இன்று இரவு முதல் ஆம்னி பேருந்துகள் தென் மாவட்டங்களுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டது. போக்குவரத்து துறையும் இதற்கான ஏற்பாடுகளை செய்தது. இந்த சூழலில் 2 தினங்களுக்கு முன்பாக போக்குவரத்துறை ஆணையர் தரப்பிலிருந்து இந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்திற்கு ஒரு நோட்டீஸ், அதாவது அறிவுறுத்தல் கடிதம் அனுப்பப்பட்டது. அதில் இன்று இரவு 24ஆம் தேதி இரவு 7 மணி முதல் தென் மாவட்டங்களில் செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகளை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்க வேண்டும் என அதில் அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் இதற்கு இந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஏனெனில் கோயம்பேடு என்பது நகர்ப்பகுதியில் இருக்கிறது. இந்த நகர்ப்பகுதியில் இருந்துதான் எங்களால் பேருந்துகளை இயக்க முடியும். அதே போன்று கிளாம்பாக்கத்தில் பொறுத்தவரையில் எங்களுடைய 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் நிறுத்துவதற்கான இடவசதி இல்லை. குறிப்பாக பார்த்தோம்னா 140 முதல் 150 பேருந்துகள் மட்டுமே அங்கு நிறுத்தி இயக்குவதற்கான வசதிகள் இருக்கிறது. மொத்தமாக இருக்கக்கூடிய அனைத்து ஆம்னி பேருந்துகளும் அங்கிருந்து இயக்க வசதி இல்லாத காரணத்தால் தற்போதைய நிலையில் கிளாம்பாக்கத்திலிருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்க முடியாது. வழக்கம் போல் கோயம்பேடு உள்ளிட்ட இந்த ஆம்னி பேருந்து எங்கெங்கெல்லாம் வழக்கமாக இயக்கப்பட்டதோ அங்கிருந்து தான் இயக்கப்படும். குறிப்பாக இன்றும் கோயம்பேட்டிலிருந்து தான் இந்த ஆம்னி பேருந்துகள் இயங்கும் என தெரிவிக்கிறார்கள். அதே போன்று பார்த்தோம் என்றால் ஆம்னி பேருந்துகள் என்பது நகர்ப்பகுதியில் இது ஏற்கனவே நிறைய பயணிகள் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். அதிலும் இந்த தைப்பூசம், அடுத்து குடியரசு தினம் போன்ற அடுத்தடுத்த வார விடுமுறை நாட்களை ஒட்டி 60,000க்கும் மேற்பட்டோர் இங்கு நகரிலிருந்து செல்வதற்காக முன்பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த பயணிகள் எல்லாம் அவதிப்படுவார்கள். அதன் காரணமாக நாங்கள் வழக்கமாக இயக்கக்கூடிய கோயம்பேட்டிலிருந்து தான் நாங்கள் ஆம்னி பேருந்து இயக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று தற்போது வரையில் கிளாம்பாக்கத்தில் எங்களுக்கு உரிய ஏற்பாடுகள் செய்யப்படாத சூழலில் இன்னும் விரைவாக எங்களால் அந்த கிளாம்பாக்கத்துக்கு சென்று ஆம்னி பேருந்துகளை இயக்க முடியாது. நகருக்குள் செல்ல வேண்டிய காலங்கள் இருக்கும், அதற்கான தேவைகளும் இருக்கும். ஆனால் அரசு தரப்பில், குறிப்பாக போக்குவரத்து ஆணையர் தரப்பில் ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இன்று இரவு 7 மணிக்கு பிறகு தென் மாவட்டத்தில் செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகள் சென்னை நகருக்குள் வரக்கூடாது. அப்படி வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கும் நாங்கள் அந்த நடவடிக்கை தொடர்பாகவும் அரசோடு நாங்கள் வலியுறுத்துவோம். எங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிப்போம் என கூறுகிறார்கள். அதே போன்று நகருக்குள் செல்வதற்காக ஏற்கனவே 2022 போன்ற காலகட்டங்களில் நாங்கள் நீதிமன்றத்தை நாடி சில உத்தரவுகளை பெற்றிருக்கிறோம். செல்வதற்கான அனுமதி இருக்கிறது. அந்த அனுமதி கடிதத்தை காட்டி நாங்கள் ஏதாவது விலக்கு பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்வோம் என தெரிவிக்கிறார்கள். இந்த சூழலை பொறுத்தவரையில் சென்னையில் இருந்து, அதாவது கோயம்பேட்டிலிருந்து நாள் ஒன்றுக்கு வழக்கமான நாட்களில் 850 ஆம்னி பேருந்துகளும், வார இறுதி நாட்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற வார இறுதி நாட்களை பொறுத்தவரையில் 1250 ஆம்னி பேருந்துகளும், விழா காலங்களை பொறுத்தவரை 1600 ஆம்னி பேருந்துகள் வரை இயக்கப்படுகிறது. ஆகவே இந்த ஆம்னி பேருந்துகள் பொறுத்தவரை சென்னையில் இருந்து, அதாவது சென்னை கோயம்பேட்டிலிருந்து தான் இயக்கப்படும் என அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் அன்பழகன் நம்மோடு தெரிவித்திருக்கிறார். ஆகவே கிளாம்பாக்கத்திலிருந்து இன்று ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது என்பது இந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர் தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார். நம் வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.